கோச்சடையான் வெற்றி படமா தோல்வி படமா? தயாரிப்பாளர்கள் விளக்கம். 150 கோடியில தயாரிக்கப்பட்ட கோச்சடையான் படம் முதல் 3 நாட்கள்ல சுமார் 42 கோடி வசூல் செஞ்சிருக்குன்னு தயாரிப்பாளர் தரப்புல சொல்லப்பட்டது. அதை வச்சு ரஜினியோட முந்தைய படமான எந்திரனோட வசூல கோச்சடையான் மிஞ்சும்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில கோச்சடையான் படம் வர்த்தக ரீதியில தோல்வியை தழுவிட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க திரைப்பட வியாபாரிகள். கோச்சடையான் படத்தோட தயாரிப்பாளர்கள ஒருத்தரான முரளி மனோகர் சொல்றத பார்த்தா திரைப்பட வியாபாரிகள் கூற்று உண்மையோன்னு தோணுது. கோச்சடையான் படத்தோட வர்த்தக வெற்றி குறித்து வெளிப்படையா பேசியிருக்காரு தயாரிப்பாளர். குறுகிய கால அவகாசத்திலையும் குறைஞ்ச பட்ஜெட்லயும் கோச்சடையான் படத்தை தயாரிச்சோம். அதனால படத்துல சின்ன சின்ன குறைகள் இருக்கிறது உண்மைதான். இப்போ படத்தை பார்க்கும்போது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுது. கோச்சடையான் அடுத்த பாகத்துல அதிக சிரத்தை எடுத்து பணியாற்றலாம்னு இருக்கும். அதே சமயம் மோஷன் கேப்சர் தொழில்நுட்பம்ன்றது இந்திய ரசிகர்களுக்கு புதுசு. தமிழ் மற்றும் தெலுங்கு ரசிகர்கள் படத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஹிந்தி ரசிகர்கள் இந்த தொழில்நுட்பத்தை ஏத்துக்கல. வட இந்தியாவில கோச்சடையான் படத்துக்கு வரவேற்பு இல்லைன்றது உண்மைதான். தமிழ் மற்றும் தெலுங்குல நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு முரளி மனோகர்.